ஹலோ மக்களே 417வது எபிசோட் பேர்லாம் எபிசோட் ரெண்டு பேரும் அனர்வகத்துல இருந்து கக்கச்சி போட்டு தள்ள வராங்க. ரின் நீங்க இருந்து போ, நான் இதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். சடனா எர்த் ஸ்டைல் மட்வால் ஜுட்ஸு போட்டு விடுதான் அவன். உடனே அவனுக்கு தாண்டி வரானுங்க. டே அவன் எங்கடா தப்பிச்சு போனான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான். மட்வால்ல இருந்து உடச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வெட்டி வீசுறான் அவன். பார்த்தா ஒருத்தர் தான் வெட்டி இருக்கான். பார்த்தா இன்னொரு தப்பிச்சு போயிட்டான். ரின் இவனை மெடிக்கல் நிஞ்சா போட்டு இவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரின்னு சொல்லிட்டு கக்காச்சி ரின்னு காப்பாத்த ஆரம்பிக்காங்க. பார்த்தா எல்லோ ஃபிளஷ் அங்க வந்து இறங்கி நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா ஒபிட்ட முழிக்க நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். பார்த்தா அவனுக்கு அந்த டெலிபோர்டேஷன் ஜுட்ஸு பத்தி அந்த சமயத்துல அவனுக்கு தெரியாது. சரி உனக்கு அப்புறம் சொல்றேன், நீ வான்னு சொல்றான் எல்லோ ஃபிளஷ். என்னடா ஆச்சு கக்காசின்னு சொல்லிட்டு மினோட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க இவனை வந்து நல்லபடியா பாதுகாத்து கூட்டு வந்துட்டோம். ஆனா பின்னாடி இருந்த ரெண்டு பேரும் துரோகிகளா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் உயிர் பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரகசிய தகவலை வந்து நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உள்ள இருக்கிறது என்னால படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க படிங்கன்னு சொல்றான். சரி இதை கன்ஃபார்ம் பண்ணி அது ரியல் ஒன்னான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை திறந்து பார்க்காம பார்த்தா அதுல உள்ள ஒண்ணுமே இல்ல. பார்த்தா இது ஃபேக் ஸ்கிரால் என்னதுன்னு சொல்லிட்டு மினோட்டா கட்டுக்கிட்டு இருக்கான். சுப்பீரியர் சொல்லி அனுப்புனாரு. மொத்தம் 2 ஸ்கிரால் கொடுத்து விட்டாரு. அதுல ஒன்னு ஃபேக் ஒன்னு ஒரிஜினல். பார்த்தா இன்னொன்னு வந்து என்னோட டீம்மேட் இன்னொருத்தன் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ரெண்டுல ஒண்ணுதான் ரியல்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்ட தகவல் படி எங்க கூட்டத்திலே துரோகி இருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதனாலதான் மொத்தம் 2 ஸ்கிரால தூக்கிட்டு வந்து ஒன்னு ஃபேக் ஒன்னு ஒரிஜினல் சொல்லிட்டு கக்காச்சி பாத்துக்கிட்டே இருக்கான். அப்பனா ஒரிஜினல் ஸ்கிரால் இருக்குது வந்து நம்ம ஒருத்தனை விட்டமே அவன்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஐயா அவன் வேற பாலத்துக்கு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கான் அவன். கக்காச்சி இன்னொருத்தன் எங்கன்னு சொல்லிட்டு மினோட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வருது வழியில கீழே சாஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். கக்காச்சி சீக்கிரம் போங்க, அவன்கிட்ட தான் சீக்கிரம் தகவல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே அவன் செத்துறவே செஞ்சுட்டான். பார்த்தா எவனோ ஒளிஞ்சிருந்து கேட்டான் போலுக்கு. உன்ன வேகமா போறானுங்க. பார்த்தா அது மினோட்ட நோட் பண்ணிட்டான். ஒபிட்ட டென்ஷன் ஆகுறான். டே உன் மிஷனுக்காண்டி உன்னோட கூட உள்ளவனே நீ சாவுட்டுட்டியடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணன்னு சொல்லி ஒபிட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு மிஷன் தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கான். கக்காச்சி எவன் ஒருத்தர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையே அவன் குப்பைக்கு சமம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே உன்னோட ரூல்ஸ் கண்டி உன்னோட காமெடியே சாகுட்டுட்டியடா, ஏன்டா இப்படிலாம் பண்றன்னு சொல்லி ஒபிட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க. இப்போதைக்கு நம்ம அதை பத்தி பேசக்கூடாது, வாங்க நம்ம அதை போய் தேடி போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. சரி நடந்துட்டு இனிமேல் அதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. சடனா ஒபிட்ட கையை தட்டி விட்டு போய்கிட்டு இருக்கான். எங்கடா போறன்னு சொல்லிட்டு கேட்காங்க அவங்க. நான் அந்த ஆளை போய் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே அங்க போறது ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்றான் அவன். இது என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன், நான் இதுல தோல்வி அடைஞ்சலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே நம்ம இதெல்லாம் தோக்கெல்லாம் செய்யலடான்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. கக்காசி நீ உன்னை என்னைக்குமே அறிவாளி நினைச்சிட்டு இருக்கியடா, ஆனா நீ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. டே கக்காசி நம்ம வந்து இந்த 4 பேரையும் தாண்டா ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கோம். அதுல ஒருத்தன் போனா கூட அந்த மிஷன் தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் அவன். இவனுக்குள்ள துரோகி இருக்கான் நம்மளுக்கு தெரியாது, ஆனா இருந்தாலும் நம்ம தாண்டா பார்த்து கூட்டு போயிருந்திருக்கணும். இதுக்கு ஃபுல்லா மினோட்டோ சென்ஸ் தாண்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. என்ன பத்தில ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்றான் மினோட்டோ. ஒபிட்டோ நம்மளோட மிஷன் முடிஞ்சிருச்சு வா போன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். மினோட்டோ சென்சே நான் அவரை கண்டுபிடிக்காம நான் வரப்போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. என்னைக்குமே என்னோட காமெட நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு சடனா இருந்து போய்கிட்டே இருக்கான் அவன். சரி உன்னை என்னால ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, சரி நீ எதுக்குள்ள போய் உளுந்துறத உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா மினோட்டோ ஒரு பிளான போட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கான் அவங்கள. ரின் நீ கக்காச்சி கூட போ, நானும் ஒபிட்டோ ஒன்னா போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. அவனை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க ஒரு சிகல் மட்டும் கொடுங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து. பார்த்தா அந்த ஆளு மேல இருந்து கீழே விழுந்தாம்ல. பார்த்தா அவன் கரையோரம் ஒதுங்கி இருக்கான். பார்த்தா அந்த ஷினோபிகள் நிறைய பேர் துரத்தி வரானுங்க அங்க இங்கே. இவன் கண்ணிலே ஆம்டர் கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் படுக்கு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாருமே பாத்துட்டானுங்க. டே இவனை பிடிச்சிட வேண்டிதான் சொல்றானுங்க அவனுங்க. பார்த்தா குணாய வச்சு அட்டாக் பண்றாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒபிட்டோ ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸுவை போட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு விட்டான் அவன். என்னடா இத்தனை எனிமி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் பேப்பர் குணாய வச்சு அட்டாக் பண்றானுங்க. பார்த்தா அந்த இடமே வெடிச்சு செதறுது. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா தண்ணி துகளா பறக்கு. பார்த்தா அதுல காக்காச்சி மாசா வந்துட்டான். லைட்னிங் சிட்டோரின் போட்டு விடுதான். பார்த்தா தண்ணியில எலக்ட்ரிக் பவரை கொடுத்தோன்னு எல்லாருமே இந்த பவர் பரவிருச்சு. எல்லாரும் கரைஞ்சி செதறிட்டானுங்க அங்க இருந்து. ஆனா இருந்தாலும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க. ரின் இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் இவங்களை பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. ஐயோ என்கிட்ட இருந்த ஸ்கிரால் எங்க போச்சுன்னு தெரியும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஸ்கிரால தண்ணியில விட்டானுங்க அவனுக்கு. பார்த்தா எதிரி கூட்டத்தில் உள்ள அந்த ஸ்கிராலை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான் அவன். வாங்கடா நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு. டே ஒபிட்டோ ரின் இவனை நீங்க பாத்துவாங்க, நான் போய் அந்த ஸ்கிராலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. டே இவரை காப்பாத்தியாச்சு வாடா போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ கக்காசிட்ட. டே நீ உன்னோட காமட காப்பாத்துற முழு நோக்கத்துல இருந்தீங்கன்னா நான் என்னோட மிஷனை முடிக்கிறத வந்து முழு நோக்கமா இருப்பேன்டா, எனக்கு இதான்டா முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கான். இதான் என்னோட நிஞ்சவேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சரி மினோட்டோ சென்சியை கூப்பிடுன்னு சொல்லிட்டு சடனா ஒரு வெடியை போட்டு மினோட்டோ வர வைக்காங்க. பார்த்தா போறவள்ள கக்காச்சி மாசா நின்னுகிட்டு இருக்கான். டே நீ தனியா எங்களை தடுத்தலாம் நிக்க, உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்றானுங்க எனிமிலாம். ஒபிட்டோ இவனை ஒரு வழியா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு மினோட்டோ வந்துட்டு இருக்கான். கக்காச்சி எதிரி நோக்கி போயிருக்கான், அதை ஸ்கிரால் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை மினோட்டோ பார்க்கான். இவன் பாடுபடுத்தினா அவன் பாடுபடுத்தான், அவன் பாடுபடுத்தினா இவன் பாடுபடுத்தினா சொல்லி டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கான் அவன். சடனா நம்மள ஷேடாக்குள்ள இறக்கிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா கக்காச்சி ஒருத்தனையும் தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா ஸ்கிரால் இருக்க போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு அவன் பாட்டு ஸ்கிரால் அங்கிருந்து எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான் கக்காச்சி. பார்த்தா எல்லாரும் ஒரே சமயத்துல அட்டாக் பண்ண வராங்க. சடனா ஒரு சத்தம் வருது. ராஷன் பிளஸ் சூப்பர் சர்க்கிள் டான்ஸ் ஹவுல் ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா எப்பவுமே மினோட்டோ வாரில் ஒரு அட்டாக்க போடணும் சொல்லுவோம்ல, அந்த அட்டாக்க இப்ப போட்டு விடுதான். பார்த்தா 6 குணைய தரையில இறக்கிட்டு இருக்கான். அம்பிட்டு போய் ஒரே பொருளை கொன்னு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே மினோட்டோ அந்த ஸ்கிரால் எடுத்து பார்க்கான். ஒரு வழியா இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் அவன். லீவ் வில்லேஜ்ல உள்ள எல்லோ ஃபிளாஷ் நீ இருந்தாலும் நான் தப்ஸ்டன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஹேண்ட் ஷேக்கன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே ரின் வந்து மினோட்டோ பேசிட்டு போறா. சென்சே இந்த மிஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறா. ரொம்ப டிஃபிகல்ட்டும் கிடையாது, நீ பாக்குற விதத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா மினாட். ஒரு வழியா இந்த சீக்கிரட் தகவலை வந்து நம்ம நல்லபடியா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கா ரின்னு.
ஆமான்னு சொல்றான் மினட்டோ. ஆனா இருந்தாலும் அவன் சோகமா போய்கிட்டு இருக்கான். ஒரு வழியா மிஷனை கம்ப்ளீட் பண்றான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்டன்னு சொல்றான் கக்காச்சி. அந்த சினபி சொன்னதை கேட்டியான்னு சொல்லி கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் என்ன சொல்லிருப்பான்னா, என் வாழ்க்கையை காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்பான். அவன் டே ஒரு சினபி என்னைக்குமே ஒரு மிஷனை தாண்டா முழுசா நோட்ட விடுவான். ஆனா அவனை பாரு, என் வாழ்க்கையை காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கான்னு சொல்றான் அவன். சரி இது மூலியமா நீ என்னத்தை தாண்டா சொல்ல வரன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கையில வச்சிருக்கிறது ஃபேக் ஸ்க்ரால்னு சொல்றான் அவன். நம்ம வந்து காட் பண்ணி ஒரு டீமை கூட்டு வந்தோம்ல, அவங்க எல்லாருமே பகட கைதாண்டா, எதுலயுமே ஒரிஜினலே கிடையாதுன்னு சொல்றான். ஆனா ஒரிஜினல் ஸ்க்ரால் வந்து நம்ம சைடு வரல, வேற சைடு போயிருச்சுன்னு சொல்லிட்டு அதனால தாண்டா மினட்டோ சென்சியை வந்து சீராங் மிஷன் சொல்லி அழைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அவன். சில நேரம் வந்து இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் மினட்டோ சென்சியை கூப்பிட்டுருக்கானுங்க. மினட்டோ சென்சியை தகுதிக்கு மட்டும் தான் இவங்க எல்லாம் அடிக்க முடியும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ரெக்வஸ்ட் பண்ணி மினட்டோ சென்சியை வர வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை எப்பண்டா நீ ஃபேக்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். மொதல் ஸ்க்ரால் ஃபேக்கா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்றான் அவன். அப்பனா ரிஸ்க் எடுத்து எதுக்குடா ரெண்டாவது ஸ்க்ரால் எடுத்துன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இது என்னோட மிஷன், அதை நான் கண்டிப்பா முடிச்சே தெரியும், அதான்டா என்னோட நிஞ்சாவேன்னு சொல்றான் அவன். அது ஃபேக்கோ உண்மையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம்னு சொல்றான் அவன். இப்போ ஒபிட்டோ கட்டுறாங்க. அப்பந்தாண்டா உன்னை பத்தி சில விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான் ஒபிட்டோ. நீ ஏன் அப்படி பண்ணல எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, ஆனா இப்ப எனக்கு அது புரியும்னு சொல்றான் அவன். என்னோட லாஸ்ட் மிஷனுக்கு அப்புறம் தான்டா உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான் அவன். பார்த்தா மினட்டோ வந்து சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். உன்னை வந்து இப்ப மினட்டோ சொல்லிருப்பான், கக்காச்சி ஏன் இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு உனக்கு சொல்றேன்னு சொல்றான் அவன். கக்காச்சியோட அப்பா தான் ஒயிட் ஃபேங்கு, அவர் பேர் தான் சக்குமோ ஹட்டாக்கேன்னு சொல்றான் அவன். கக்காச்சி அப்பா தான் ஒயிட் ஃபேங்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான் ஒபிட்டோ. அப்பமே அவன் எப்பவுமே அவங்க அப்பாவை பத்தி மென்ஷன் பண்ணதே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. கக்காச்சி எப்பவுமே நார்மலா தான் இருந்தான், அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவன் மாறினான்னு சொல்லிட்டு இருக்கான் மினட்டோ. இதை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா நீ கக்காச்சி டீம்மேட்டா இருக்கனால உன்கிட்ட சொல்றேன்னு சொல்றான் அவன். கக்காச்சியோட அப்பா வந்து ஒரு சிறந்த ஷினோபி, அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மிஷனை கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல என்னன்னா அவங்க காம்ரேட்ஸ் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவருக்கு காம்ரேட்ஸ் அவரோட மிஷனான்னு பார்த்த சமயத்துல அவர் காம்ரேட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் காம்ரேட்ஸை காப்பாத்தி கூட்டு வந்துட்டாரு. அதனால அந்த மிஷன் வந்து தோத்துருச்சு அப்படின்னு சொல்றான் அவன். ஊர் ரூல்ஸ் படி காம்ரேட்ஸ் முக்கியமா மிஷன் முக்கியமான மிஷன் தான் முக்கியம். ஆனா கக்காச்சி அப்பா வந்து மிஷனை வந்து அபாண்டன் பண்ணிட்டு காம்ரேட்டை காப்பாத்தி கூட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு, ஆனா அவர் காம்ரேட் என்னதான் காப்பாத்தி கூட்டு வந்தாலும் நம்ம ஹிடன் லீவ் வில்லேஜுக்கும் ஃபயர் வில்லேஜுக்கும் பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதனால சொல்லிட்டு இருக்கான் அவன். அதனால அவர் யாரை காப்பாத்தி கூட்டு வந்தாங்களோ அவங்களே அவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அவரே பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தனால அவர் பிசிக்கலாவும் அஃபெக்ட் ஆனாரு, மென்டலாவும் அஃபெக்ட் ஆனாரு. அதனால ஒரு நாள் வந்து அவரே சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல இருந்தா கக்காச்சி வந்து ரூல்ஸை கடைபிடிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்பதான் ஒபிட்டோக்கு கக்காச்சியை பத்தி எல்லாமே புரிஞ்சிருந்திருக்கு. கக்காச்சி நல்லா வந்தான்டா, நீ அவனை நல்லபடியா புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கான் மினட்டோ. அப்போ உன்னை அப்புறம் நடந்த மிஷன் எல்லாத்தையும் காட்டுறாங்க அவங்க. உன்னை இப்ப கேப்டன் சொல்லிட்டு தலைமை மாசா போயிருப்பான், ஃபயர் ஷெல் ஜுட்ஸை போட்டு எல்லாத்தையும் நொறுக்கிட்டு விட்டுருப்பான் அவன். பார்த்தா அந்த சமயத்துல எதிரிகள் சும்மா இருக்க மாட்டானுங்க. பார்த்தா ரின்னையே கடத்தி கூட்டு போயிருவானுங்க அவனுங்க. ஒபிட்டோ அனல் வேகத்துல போயிட்டு இருக்கான். டே ஒபிட்டோ எங்கடா போறன்னு சொல்லிட்டு கக்காச்சி கேட்கான். நான் ரின்னை போய் காப்பாத்த போறேன்னு சொல்றான் அவன். இப்ப நம்மளுக்கு மிஷன் தாண்டா முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. மிஷனோட நம்ம காமெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்றான் ஒபிட்டோ. ரின் உனக்கு யாரும் தெரியாதா, நம்மளோட மெடிக்கல் நிஞ்சா, அவன் நம்மளோட ஃப்ரெண்டு, அவளை எப்படிடா விட்டு போக முடியும்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கக்காச்சி அடிச்சு நொறுக்குதான் அவன். போடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். ரூல்ஸ் பிரேக் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா சொல்லிட்டு கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் எதை தெரியுமாடா நம்புறேன், நம்ம ஊர்ல உள்ள ஒயிட் ஃபங்கு தாண்டா உண்மையான ஹீரோ நம்புறேன்னு சொல்றான் அவன். அதை கேட்டோன்னே கக்காச்சி மிரண்டுட்டான். எவன் இந்த சினபியோல வந்து ரூல்ஸை மதிக்கலையோ அவன் குப்பைக்கு சமம், எவன் ஒருத்தன் அவனோட காமெண்ட்ஸை மதிக்கலையோ அவன் குப்பைக்கு கீழன்னு சொல்றான் ஒபிட்டோ. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பாதியில பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா ரின்னை காப்பாத்த ஒபிட்டோ தனியா வாரான். பார்த்தா ஒரு சினபி போட்டு தள்ளான்னு வாரான். அதுக்குள்ள கக்காச்சி உள்ள வந்து மாசா ஒபிட்டோ காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னது ஒயிட் சக்கரா பிளேடு இந்த மாதிரி முடி, அப்புறம் ஒயிட் ஃபங்கான்னு சொல்லிட்டு எதிரி கேட்கான். நாளா ஒயிட் ஃபங் கிடையாது, ஒயிட் ஃபங்கோட பையன் சொல்லிட்டு இருக்கான். ஒயிட் ஃபங்கோட பையனா, நீ ஒயிட் ஃபங் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். கடனா பார்த்தா அவன் பாஞ்சு வந்து கக்காச்சி கண்ணே வெட்டி வீசிட்டான். கக்காச்சி கண்ணு நம்மளால போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட உயிரெல்லாம் ஒன்னும் போகல, நீ எல்லாம் வருத்தப்படான்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா எதிரி போட்டு தள்ளான்னு வரான். பார்த்தா ஒபிட்டோ கத்தியில குத்தி தூக்கிட்டான். என்னன்னு பார்த்தா அப்பதான் முதல்ல அவனோட சரிங்கனே அவைக்கன் பண்றான் அவன். கக்காச்சி மிரண்டான். டே ஒபிட்டோட சரிங்கனை அவைக்கன் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு மாசம் உள்ள போயிருக்கானுங்க. பார்த்தா ரின்னை காப்பாத்த வேற லெவல நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உன்னை இப்போ ஒபிட்டோ கக்காச்சி கட்டுறானுங்க. ரெண்டு வரும் அதே மாதிரி வேற லெவல நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம 3 months கோட் கிடையாடா, 2 months கோட் நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்றான் கக்காச்சி. டே கக்காச்சி இந்த வட்டி நீ எனக்கு பேக்கப் ஆறன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. கடைசி மிஷனை வேற லெவலா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு மினட்டோ ஒபிட்டோ கக்காச்சின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏய் ஒபிட்டோ நீ தர வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் தந்துட்ட, என்னோட லெஃப்ட் கண் மட்டும் ஒன்றை இருக்கு அதையும் தந்துன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. ஏய் மாதரா ஒரு வாட்டி நீ சொன்னதை உனக்கே சொல்றேன்னு சொல்றான் அவன். எப்போ நம்மளோட 2 சரியும் நம்ம கையில இருக்கோ அப்பதான் உண்மையான பவர் அவைக்கன் பண்ண முடியும்னு சொன்னில, அது இப்ப நான் அவைக்கன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் உன்ட்ட இருக்குது ரெனிகன்டா, சரிகன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. டேய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான் அவன். பார்த்தா என்னன்னு பார்த்தா கக்காசி கண்ணை அவன் கண்ணு மாதிரி அவன் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். மினட்டோ அவன் பேசுறத பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகுறான். பார்த்தா அப்படி பழத்தை யோசிச்சு பார்க்க அவன். பார்த்தா கக்காச்சி வந்து ஒபிட்டோக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒபிட்டோ ஏதாவது தப்பா பண்ணிட்டு வந்துட்டான். பார்த்தா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. டேய் ஷினோபி எப்பவுமே ரூல்ஸ் தான்டா ஃபாலோ பண்ணணும், நீ முட்டாள்தனமா செஞ்சினா உன்னோட காமெரேட் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. டேய் கவலைப்படாடா, என்னோட உயிரை கொடுத்தாச்சு உங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. உன்ன ரெண்டு தலையே தொங்கிருச்சு. எப்ப பார்த்தாலும் சண்டை போடதே உனக்கு வேலையா வச்சிருக்கானு சொல்லிட்டு டேய் கக்காச்சி உங்ககிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு மைட் கை மாசம் வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் நீ ஏன்டா உள்ள வந்து சொல்லிட்டு ஒபிட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். இவனே இப்ப மாதராக காட்டுறாங்க. ஒபிட்டோ வந்து ரெனிகன் இருக்கு, 9 tail பவர் இருக்கு. அப்ப இதை வச்சு நாட்டோ உயிரோட வர வச்சிருவானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். அவனோட டெலபோர்ட் பண்ணி அவனோட டைம் ஸ்பேஸ்க்கு போகாம ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஒபிட்டோ எப்படிலாம் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாதரா. எப்படி ஒருத்தனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், இன்னொருத்தமே நாட்டோவை போய் காப்பாத்த போவான்
போவான், அதை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். கக்காச்சி என்னோட பேக்கப்பா நீருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நான் ஃபர்ஸ்ட் ஒபிட்டோ தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் மாதாரா. என்னோட லிம்போ அட்டாக்க போட்டாதான் சரிபட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் அனல் வேகத்துல அடிக்க வரான். அந்த ஆர்ப்ஸை வச்சு பார்த்தா மினட்ட அனல் வேகத்துல போய் தடுக்கலான்னு போறான். பார்த்தா தடிக்கு கீழே விழுதான் அவன். திரும்பி மினட்ட பழசை யோசிச்சு பார்க்கான். மினட்ட சென்சே இவங்க ரெண்டு பேரும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு அனல் வேகத்துல வந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். பார்த்தா இங்க கக்காச்சியும் காமிவி போடுதான், ஒபிட்டோவும் காமிவி போடுதான். பார்த்தா ஒருத்தனுக்கு தான் ஜுட்சு ஆக்டிவேட் ஆகும். பார்த்தா ஒபிட்டோ அப்படி மறைஞ்சு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த இடமே வெடிச்சு செதறுது. ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல காமிவி ஜுட்சு ஒர்க் பண்ணிட்டானால அப்பாடா ஒருத்தன் செத்துருப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வந்து காமிவி ஜுட்சு யூஸ் பண்ணனால ஒபிட்டோ சடனா உள்ள போயிட்டான். அடே ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல யூஸ் பண்ணனால ஒபிட்டோ வேகமா போயிட்டானா. இது உண்மையிலே பிளான் சூப்பரா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் மாதரா. பார்த்தா ஒபிட்டோ வந்து டைம் ஸ்பேஸ்க்கு வந்துட்டான். கவலைப்படாத, நான் நாட்டோ ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் சக்குராட்ட. நான் உன்ட்ட எப்படி நம்மன்னு சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு காலகட்டத்துல வந்து நான் நேர் பாதையில போகல, ஆனா நாட்டோ பேசினதுக்கு அப்புறம் இப்போ என்னோட பாதை என்ன நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை இப்ப அந்த பவர் தான் நான் நாட்டோட கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை 90 பவர்த்துக்கு அவன்கிட்ட கொடுக்கான். உன்னை இங்க மாதரா பாக்க ஒபிட்டோ தான் போயிட்டோம்ல, அப்படின்னா கக்காச்சி செதறிட்டானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா கக்காச்சி வேற யாரோ காப்பாத்தி நிக்காங்க. நீ சூப்பர் டைமிங்க்கு வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காச்சி. கக்காச்சியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் மினட்டோ. பார்த்தா தலைவன் காய்சன்ஸ் எங்க வந்துட்டான். கக்காச்சி நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் காய்சன்ஸ். இவனை நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு மாதரா பாத்துக்கிட்டு இருக்கான். யார்டா இவன் சொல்லிட்டு மைட் கை பாக்கான். பார்த்தா இதுக்கப்புறம் வரத 3 எபிசோடு வேற லெவலா இருக்கும். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடு சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.